திரு கருப்பையா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பழ கருப்பையா. அவர் தமிழ் நண்பர், தமிழ் பிரியர். எந்த அளவுக்குன்னா, நான் ரமேஷோட பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா உசாவி கொண்டிருக்கிறேன்னு சொல்லணுமா சார்? நான் அந்த மாதிரிலாம் சொன்னால் ரமேஷே தப்பாக நினச்சிப்பார் சார். என்ன புதை மிதியடி போட்டு கொண்டு வருகிறான் அப்படின்னா ஷூ போட்டுட்டு வரான்னு அர்த்தம். அதில் மெருகெண்ணெய் வேறு போட்டிருக்கோம், அதாவது பாலிஷ் போட்டிருக்கோம். இதில் அவருடைய என்ன, அவருடைய ஃபோக்கஸ், மன்னிக்கணும், குவி மையம், அவருடைய குவி மையம் அது தமிழில் இருக்கு. என்னுடைய பர்செப்ஷன் வேறு, இது என்னுடைய காட்சி அளவை வேறு. அதுலேருந்து நீங்கள் இன்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான், கருதல் அளவை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சார் நான் தமிழ் பத்திரிகை நடத்துகிறேன், தமிழில் எழுதுங்க சார், எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அவரை. நான் அவருக்கு இப்போ திடீர்னு வந்ததில்லை. ஜனதா பார்ட்டியில் இருக்கும்போது அப்போலேருந்து ஃப்ரெண்டு, ஜனதா தான் அந்த பீரியட்லாம், அதுக்கு முன்னால் ஸ்தாபன காங்கிரஸ். அப்போ சனதான்வர், தப்பி தவறி கூட ஜனதான்னு சொல்ல மாட்டேன் சார், அது சனதா இல்லை சார், ஜனதா சார்னு கெஞ்சினாலும் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு தமிழ் மீது ஒரு பற்று உடையவர். மகாத்மா காந்தியை மிகப்பெரிய தலைவராகவும் தேசப்பிதாவாகவும் போற்றுவது மட்டுமன்றி அவர் வகுத்த பாதையிலேயே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உடையவர். பெரிய தேசியவாதி. அவர் பேச்சு நான் கேட்டிருக்கேன். அவர் எழுத்தை நீங்கள்லாம் துக்ளக்கில் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னமா எழுதுறாரு தமிழ், சும்மா பேச்சுக்கு ஏதோ சொன்ன வழி தமிழ் ஸ்டைல் என்னமா இருக்குல்ல வருது. அண்ட் சொல்ல வந்ததை வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிடுவார். அதில் இவா என்ன நினச்சிப்பா, அவன் நினச்சா, அதெல்லாம் அனாவசியம் இருக்குது. நான் என்ன நினச்சிப்பேன், என்ன கவலைப்பட மாட்டார். இன்றைய அரசியல் நிலை பற்றி பழ கருப்பையா அவர்கள் பேசுவார். பெரும் மதிப்புக்குரிய சோ அவர்களே, குழுமி இருக்கின்ற அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த இனிய மாலை வேளையில் சோ அவர்கள் காரணமாக இந்த நல்லறிவுடைய அவையை சந்திக்கவும் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்தது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து எனக்கு சோ அவர்களை தெரியும். அப்பொழுது நான் சிறு பையனாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலம். ஆகவே துக்ளக்குக்கு 40வது ஆண்டு விழா என்றால், இன்னொரு பக்கம் கருணாநிதி அரசியலில் தலை தூக்கியும் 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கருணாநிதியினுடைய எழுச்சியும் சோவினுடைய எதிரெழுச்சியும் ஒரே நேர்கோட்டில் நிகழ்பவை. நீங்க பார்த்தா எனக்கு சொல்றதை சொல்லிட்டு என்ன சார் சிரிப்பு வந்துருக்கு? அதான் ஒரே ஒரு அட்வான்டேஜ், இதுல என்ன அட்டாக் பண்றாரா பிரைஸ் பண்றாரான்னு உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. விட்டு கருணாநிதியினுடைய எழுச்சியும் சோவினுடைய எதிர் எழுச்சியும். ஆகவே நான் யாரை பாராட்டுறேன் யாரை தாக்குறேன்னு உங்களுக்கு புரியும். கருணாநிதி ஒரு சிந்தசிஸ் என்றால் சோ ஆன்டி, கருணாநிதி தீசிஸ் என்றால் சோ ஆன்டி தீசிஸ். அந்த தீசிஸினுடைய வரலாறு முடியாத காரணத்தினால் ஆன்டி தீசிஸினுடைய பணியும் முடிவடையவில்லை.
கருணாநிதி காலத்துக்கு பிறகு ஒரு தீசிஸ் ஏற்பட்டால் அதற்கு எதிர்த்து ஆன்டி தீசிஸ் ஏற்படும். ஒரு கருத்து பிறக்கும் போதே அதற்கு எதிர்கருத்து பிறந்துவிடும். ஒன்றோடு ஒன்று மோதி பிறகு ஒரு புதிய கருத்து உருவாகும். அது சிந்தசிஸ். ஆக தீசிஸ் கருணாநிதி ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டர். ஆன்டி தீசிஸ் சோ. அதர்மம் ஒரு பக்கம் என்றால் தர்மத்திற்கு போராடுவது இன்னொரு பக்கம். இந்த இரண்டும் மோதி ஒரு புதிய விளைவு சிந்தசிஸ் ஏற்படுவது என்பது கருணாநிதி காலத்திற்கு பிறகுதான் எனக்கு தெரியும். நமக்கு அதுவரையிலும் அது என்ன என்று நமக்கு தெரியாது. ஆகவே ஒரு 40 ஆண்டு காலமாக ஒரு மனிதன் ஒரு இயக்கமாக செயல்படுவது என்பது சாதாரணமான ஒன்றில்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள். நவகாலியில் இந்து முஸ்லீம் சிக்கல் மிகப்பெரிய அளவிற்கு வெடித்து மனித ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிய போது மவுண்ட் பேட்டன் இந்த நாட்டினுடைய தலைமை ஆளுநராக இருந்தார். முப்படைகளையும் வைத்திருந்தார். அந்த முப்படைகளையும் வைத்து கொண்டு இந்து முஸ்லீம் கலவரத்தை ஒடுக்க அவரால் முடியவில்லை. ஆனால் அந்த நவகாலியில் வெறுங்கால்களோடு நடந்த காந்தியினுடைய நடை அந்த கலவரத்தை ஒடுக்கியது. மவுண்ட் பேட்டன் சொன்னார், இந்திய முப்படைகளாலும் சாதிக்க முடியாததை ஒன் மேன் ஆர்மி, ஒரு மனிதன் தனி ஒரு இராணுவமாக இருந்து காந்தி சாதித்தார் என்று மவுண்ட் பேட்டன் சொன்னார். அதுபோல நம்முடைய எச்ஓ ஒரு ஒன் மேன் ஆப்போசிஷன் பார்ட்டி. அவர் என்னை எவ்வளவு நக்கல் பண்ணார், நான் எவ்வளவு பெருமையாக அவர் சொல்றேன் பாருங்க. ஆகவே அந்த வகையில் அவருடைய எழுத்துக்கள் வலிமை பெற்று நிற்பதற்கு காரணம் தீமை அதிகமாக அதிகமாக அதை எதிர்த்து நிற்பவருடைய செல்வாக்கு கூடுதலாக. அதுதான் சோவினுடைய செல்வாக்கு. ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், காந்தி நாட்டில் உள்ள இளைஞர்களை எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். நாட்டில் உள்ள யோக்கியனெல்லாம் இந்த கிழவன் நம்மைத்தான் அழைக்கிறான் என்று சொல்லி பொது வாழ்க்கைக்கு வந்தான். நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் இந்த கிழவன் அழைப்பது நம்மை இல்லை என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டு விட்டான். இன்றைக்கு கருணாநிதி போன்ற தலைவர்கள் இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று உள்ளே வந்து விட்டான். நாட்டில் உள்ள யோக்கியனெல்லாம் இந்த அழைப்பு நமக்கில்லை என்று ஒதுங்கி கொண்டு விட்டான். இன்றைய அரசியல் சீர்கேடுகளுக்கெல்லாம் காரணம் இதுதான். குருமூர்த்தி சொன்னதாக இருந்தாலும், முருகன் சொன்னதாக இருந்தாலும், விஜயன் சொன்னதாக இருந்தாலும், நம்முடைய ஆசிரியர் சோ சொல்வதாக இருந்தாலும், எல்லா தீங்குகளுக்கும் காரணம் அழைப்பவன் யாரோ அவனை பொறுத்து பின்பற்றுபவனின் தகுதி இருக்கிறது. காந்தி அழைத்த போது தேவர் சமூகத்திலிருந்து முத்துராமலிங்க தேவர் வந்தார். நாடார் சமூகத்திலிருந்து காமராஜர் வந்தார். பிராமண சமூகத்திலிருந்து ராஜாஜி வந்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கக்கன் வந்தார். ரெட்டியார் சமூகத்திலிருந்து ஓபி ராமசாமி ரெட்டியார் வந்தார். ராஜுக்கள் சமூகத்திலிருந்து குமாரசாமி ராஜா வந்தார். இப்படி காந்தி அழைத்த போது ஒவ்வொரு சமூகமும் தன்னிடம் இருக்கின்ற மிக உத்தமமான மிகச்சிறந்த மனிதர்களை பொது வாழ்க்கைக்கு அழைத்தது. இன்றைக்கும் அதே சமூகங்கள் இருக்கின்றன. அவை எல்லா சமூகங்களும் தங்கள் பங்குக்கு மந்திரி சபைக்கு ஆள் அனுப்புகின்றன. ஒரு யோக்கியன் அந்த மந்திரி சபையில், ஒரு யோக்கியன்